மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் டேட்டா சென்டர்ஸ். இப்போ டேட்டா சென்டர்ஸ்னா என்ன? பழைய டேட்டா சென்டர்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ இப்போ ஏன் இப்போ புது புது கம்பெனிகள்லாம் வருது? இதனால என்ன டிஃபரன்ஸ்? இந்த டிஃபரன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறதையும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்க போகுது, எந்தெந்த கம்பெனிங்கெல்லாம் யூஎஸ்லயும் இந்தியாலையும் இந்த மாதிரியான பிசினஸ் அதிகமாக பண்றாங்க அப்படிங்கிறதையும், அதோட கூட இந்த டேட்டா சென்டர் எந்த மெக்கானிசம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது பிகினர்ஸ் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இந்த லைக் மட்டும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஜென்ரலாக ஒரு டேட்டா சென்டர் அப்படிங்கிறது எப்படியான அமைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸாக செயல்படும். புரியுதுங்களா? அந்த கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கும்னா, இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க், அதாவது சேர்த்து இந்த நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா, ஃபோட்டோஸு, இந்த மாதிரி வீடியோஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க், எஸ்எஸ்டி மாதிரியான ஒரு விஷயம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங், இன்டர்நெட்ல எப்படி அந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ப்ராசஸ். அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ரேக்கு, அந்த மாதிரியான அந்த ரேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டமோடு இருக்கக்கூடிய ரேக்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான ரேக்ஸில் அந்த டேட்டா சென்டரை வச்சுருப்பாங்க. ஒரு ரேக்லேயும் ஒரு பெரிய பெரிய சர்வர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த சர்வருடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்து கூலிங் சிஸ்டம், நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஏர் கூலர் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம்னு தனியாகவே அதுக்குன்னே கொஞ்சம் சில விஷயங்களாக வந்திருக்கு, அதையும் நம்ம பேசுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை சேர்த்து வைக்கிறது, அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுறது, அது மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்த்து தான் ஒரு டேட்டா சென்டர் அப்படிங்கிறது அமையுது. இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு டேட்டா எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வரில் டேட்டா இருக்கும், நம்ம கம்ப்யூட்டர் தான் அதை அனலைஸ் பண்ணும். நடுவில் வேற ஒன்றும் பெருசாக அனலைஸ் ப்ராசஸ்லாம் இருக்காது. அல்காரிதம்லாம் கூட பெருசாக அளவுக்கு இருக்காது. சின்ன சின்ன ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமை தாண்டி அது வந்துருமே தவிர அது என்ன பண்ணாது, ப்ராசஸ் எல்லாம் பண்ணாது பெருசாக. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடியது என்னன்னா, இட் வில் டூ அ ப்ராசஸ். உங்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி இட் வில் டூ அ ப்ராசஸ். அப்போ ப்ராசஸ் பண்ணக்கூடியது கான்செப்ட் என்னது? இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டா சென்டர். பழைய டேட்டா சென்டர் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த ப்ராசஸ் பண்ணாது, டேட்டாவை உங்களுக்கு கொடுக்கும், உங்ககிட்டயே அதான் பேசும். நாளைக்கு இன்னொருத்தர் வந்தால் கேள்வி கேட்டால் அதே கேள்விக்கு தான் பதில், அதே பதில் தான் சொல்லணும். இன்னொருத்தர் வந்து கேட்டாலும் அதே பதில் சொல்லணும். இன்னைக்கு டேட்டா சென்டர்லாம் அப்படி பண்ண முடியாது. டேட்டா சென்டர்ஸோட ப்ராசஸில் முக்கியமான விஷயம் லேர்னிங். அதாவது இந்த மெஷின் வந்துட்டு சில விஷயத்தை லேர்ன் பண்ணும். ஒரு விஷயம் முதல்ல ஒன்று தப்பாக சொல்லுதுன்னா, அடுத்த தடவை அது தப்பு சரி பண்ணிக்கும் போது அது அங்கே மட்டும் கரெக்ட் பண்ணிக்காது, என்டையராக டேட்டா அதோடைய ஸ்டோரேஜ்லையும் அதோடைய சிஸ்டம்லையுமே அதை சேவ் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த தடவை இன்னும் பெட்டராக தன்னை வந்து தகவமைக்க ஆரம்பிக்கும். அது ரிசல்ட்ஸ் எல்லாம், அது கொடுக்கக்கூடிய ரிப்ளைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அக்யூரசி லெவலில் மெயின்டைன் பண்ணுது. ஒரு டேட்டா பேசிக்காக ஓல்டு டேட்டா சொல்கிறேன், ஓல்டு டேட்டாவில் போய் ஒரு டேட்டா எடுத்துன்னு வந்து கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்குமோ அதை விட ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் இருக்குது. ஜென்ரலாக ஒரு டேட்டா சென்டருக்கு நமக்கு எவ்வளோ பவர் தேவையோ அதை விட இங்கே என்ன தேவைப்படுது, 10 டைம்ஸ் தேவைப்படுது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் 10 டைம்ஸ் தேவைப்படுதே தவிர, பழைய டேட்டா சென்டர் வந்து 100 சர்வர் செய்கிற வேலையை புது டேட்டா சென்டர் ஒரே சர்வரில் செய்ய முடியும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டான 5G இருக்குது, 6G இருக்குது, எல்லாம் இருக்குது, ரைட்டு. ஆனால் டேட்டா உள்ளேருந்து வெளியே வரதுக்கு எடுத்துக்கிற டைம் அதிகமான, அது பேர் லேட்டன்சின்னு சொல்லுவாங்க, அது அதிகமான. 5G என்ன பிரயோஜனம், 6G என்ன பிரயோஜனம்? அப்போ இதுவும் உங்களுக்கு அடிக்குவேட்டாக வரணும்னா இந்த மாதிரி டேட்டா சென்டர் புது வருஷனுக்கு மாறணும் அப்படிங்கிறது ஒன்று. இதுக்கு முன்னாடி இருந்தால் நம்மகிட்ட டேட்டா சென்டர் இருந்திருக்கும். அப்போ யூடியூப் பார்த்தோம், ஃபேஸ்புக் பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். இப்போ மட்டும் என்ன புதுசாக வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, as a set சர்வரில் டேட்டாவை எடுத்து கொடுக்குற வேலையை மட்டும் தான் நடந்திருக்கும். ஆனால் இப்போ அது ப்ராசஸ் பண்ணுதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ப்ராசஸ் பண்ணும்பொழுது நிறைய சைட்ஸ் யூஸ் பண்ணவும், நிறைய இப்போ கம்ப்யூட்டரை வச்சுக்கோங்க, உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே வந்து டேட்டா ப்ராசஸ் ஆகிறதுக்கும் அங்கேயே ப்ராசஸ் ஆகி ரிசல்ட் மட்டும் இங்கே வரதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதுதான் விஷயம். அதுதான் இந்த டேட்டா சென்டர், புது டேட்டா சென்டருக்கு இருக்கிற வித்தியாசம். இந்த டேட்டா சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்டாக சொல்கிறேன், என்டர்பிரைசஸ் டேட்டா சென்டர். என்டர்பிரைசஸ் டேட்டா சென்டர், இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறேன், ஒரு கம்பெனி நடத்துகிறேன், என்னோட கம்பெனி தேவையான டேட்டாஸ் எல்லாம் நான் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு, அது வந்து என்டர்பிரைசஸ் டேட்டா சிஸ்டம்னு சொல்லுவோம். ஒருவேளை இப்போ பொதுமக்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வாங்கி என்னுடைய ரெக்கார்டில் வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து நம்ம கிளவுட் பேஸ்டு டேட்டா சென்டர்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது, கொலோகேஷன் டேட்டா சென்டர். கொலோகேஷன் டேட்டா சென்டர் அப்படின்னா, நான் வந்து வேற சில நிறுவனங்களுக்கு, ஆப்பிள், அமேசான், கூகுள், இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு நான் என்ன பண்ணலாம், வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற கான்செப்ட் வந்து இந்த கொலோகேஷன் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது. அடுத்தது எட்ஜ் டேட்டா சென்டர். எட்ஜ் டேட்டா சென்டர்னா ஒன்றும் இல்லை, எப்பவுமே இது பெனிஃபிஷியரிக்கு பக்கத்துலேயே இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், பெனிஃபிஷியரிக்கு பக்கத்துலேயே இருக்கும். இப்படி பக்கத்துலேயே இருக்கும்பொழுது சின்ன சின்ன டேட்டா, முக்கியமான விஷயங்கள்லாம் டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ, நம்ம இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிற டேட்டா சென்டரோட கனெக்ட் பண்ணி ஒரு டேட்டா எடுக்கிறத விட பக்கத்தில் எடுத்து கொடுக்குற வேகத்தை அது பெட்டராக பண்ணணுங்கிறது எட்ஜிங் டேட்டா சென்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இது எல்லாமே கனெக்டடாக தான் இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று. ஏன்னா மெயின் டேட்டா சென்டர்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் இந்த எட்ஜிங் டேட்டா சென்டருங்கிறதும்
எங்கே தேவையோ அங்கே ஏற்ற மாதிரி டைம்லி அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ இன்னைக்கு நீங்கள் கூகுளோ இல்லை யூடியூபோ ஏதாவது பயன்படுத்துறீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் கரண்ட் போகுது, ஆஃபீஸில் கரண்ட் போகுது, கரண்ட்டுன்னு ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதுங்களுக்கெல்லாம் மட்டும் கரண்ட் எங்கேயாவது போதா? அப்போது நீங்கள் எங்கேயாவது இன்டர்நெட் கிடைச்சிட்டாலே போதும், உங்களால் இது எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போனா இதுக்கு என்ன தேவை? 24/7 அதுக்கு பவர் சப்ளை வேணும், கூலிங் ப்ராசஸ் நடக்கணும், அதுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். இவ்வளவும் இதுக்குள்ள நடந்தால் தான் இது ப்ராசஸ் வந்து கம்ஃபர்டபுளாக வேலை செய்ய முடியும். அப்போ நான் என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் இன்னும் ஒரு சில வித்தியாசங்கள் என்னன்னா, அப்போல்லாம் நம்ம டேட்டா எடுத்து ஒர்க் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் என்ஜின் பண்ணி என்ன டேட்டாவோ நீங்கள் எடுத்து தான் அனலைஸ் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ காலம் மாறி போச்சு. ஏன் மாறிடுச்சுன்னா ஏஐ. இப்போ ஏஐ உள்ளே வந்த உடனே அது ப்ராசஸ் பண்ணுது. நல்லா பாருங்க, 2022 ChatGPT வந்தது. ChatGPT வந்ததுக்கப்புறம் தான் அதை மாடலாக வச்சுட்டு நிறைய ஏஐ உள்ளே வந்தாச்சு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட இன்னும் பெட்டராக எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது போட்டி போட்டுக்கிட்டு நீ கொடுக்குறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ப்ராசஸை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் செய்ய வேண்டிய கட்டாயம் அதுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில் CPU சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்னு சொல்லுவோம். இப்போ யூஸ் பண்ணுறது என்னது? GPU அப்படின்னா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது அது கான்செப்ட். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஆனால் வேலை செய்யும். கம்ப்யூட்டர் மாதிரியே அது செயல்படும். பிரம்மாண்டமான கம்ப்யூட்டர் எப்படி செயல்படும், எவ்வளோ வேகமாக செயல்படும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பேர் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அத்தனையும் அனலைஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆன்சரை கிரியேட் பண்ணி அது உங்களுக்கு டெலிவரி கொடுக்குது. இருக்கிறது எத்தனை தூக்கிட்டு வந்து இது அப்படின்னு கொடுக்காது. இன்னைக்கு NVIDIA மாதிரியான பெரிய பெரிய பிராண்டெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராசஸிங் யூனிட்டு அப்புறம் ரேமு இதெல்லாம் வந்து தயாரிக்கிறது மூலமாக அது இப்போ இருக்கக்கூடிய இந்த டேட்டா சென்டருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோடைய பேஸ்மெண்ட் காம்போனன்ட் எல்லாமே உருவாகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி நம்ம ஏஐ ஏஜென்ட்ன்ற சொல்கிறோம். ஏஜென்ட்னா என்ன? உங்கள் வேலையை ஒரு மேன் பவர் போட்டு செய்ய வேண்டிய வேலையை மேன் பவர் இல்லாமலே அது உங்கள் சிஸ்டமில் பின்னாடி செயல்பட்டுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் தான் ஏஜென்ட். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அந்த ப்ராம்ப்ட் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக புரிய வைக்கிறதா சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி நடத்துறீங்க, அந்த கம்பெனியில் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் வருது, கிளைண்ட் கிட்ட இருந்து வருது. வரக்கூடிய கிளைண்ட்டுக்குலாம் ரிப்ளை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 100 மெசேஜ் வந்ததுன்னா ஒரு ஆளை போட்டு உட்காந்து ரிப்ளை பண்ண சொல்லலாம் ப்ராப்பராக. ஆனால் இப்போ வர்றது ஒரு 1,00,000 மெசேஜாக இருந்தால் பெரிய கால் சென்டர் போடணும். அதை விட இன்னும் பெருசாக வந்தால் அப்போ இது எல்லாத்தையும் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பாசிபிள். அதுக்கான ப்ராசஸ் நோட்டை கொடுத்து என்னென்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்லணுங்கிறதுலாம் அதுக்கு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதுவே படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுவே என்ன பண்ணணும்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ பதில் சொல்லும்போது உங்களுக்கு மேன் பவர் என்னாச்சு? எக்ஸாக்ட்லி குறையுது. இன்றைக்கி நீங்கள் ஒரு சில கால் பேசுகிறீங்க ஃபோனில், பேசும்போது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க எடுப்பாங்க. இப்போ ஏஐ பிக்கப் பண்ணுது. ஏஐ பிக்கப் பண்ணி நான் பேசுகிறேன், ஏஐ தான் பேசணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும், எந்த லாங்குவேஜ் பேசணும், கேஷுவலாக பேசிகிட்டே இருக்காது பாட்டுக்கு. நீ கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்லு, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. இதுவே நம்ம மேன் பவராக இருந்தால் லைனில் வெயிட் பண்ணணும். அவர் வேறு யார்ட்ட பேசி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு லைன் கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 500 பேர் பேசினாலும் சரி, 50 பேர் பேசினாலும் சரி, 5000 பேர் பேசினாலும் சரி, அந்த டெக்னாலஜி அந்த காலை பிக் பண்ணி அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்குது. பொதுமக்களுடைய டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்கள் வேறு கண்ட்ரிக்கு கொண்டு போகக்கூடாது. அது வந்து அந்தந்த கண்ட்ரியோட சாவரன்சி மேட்டர் அப்படிங்கிறதுனால அங்கங்கேயே வைக்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி டேட்டாலாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன எட்ஜிங் டேட்டா சென்டர் இருக்குல்லையா, அதில் இருக்கும். ஏன்னா எட்ஜிங் டேட்டா சென்டர் மொத்த ப்ராசஸும் பண்ணாது, அங்கே ப்ராசஸ் வேற இடத்துல நடக்கும். ஆனால் அந்த டேட்டா பேஸை வந்து இங்கேருந்து அதை பிக்கப் பண்ணி ரெண்டையும் சேர்த்து எடுத்து க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் எடுக்குதுன்னா நம்ம வெயிட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு அட்டானமஸ் கார் செயல்பட்டுகிட்டே இருக்குது, வேகமாக போயிட்டு இருக்கோம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கணும், அந்த ஆக்சிடென்ட் நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பீடு இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்வரால் முடியாது. அது டைம் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்குள்ளேயே கூட பிரச்சனையில் மாட்டிக்கலாம். அப்போது இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இப்போ இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கி 2026 இவ்வளோ பேர் சேர்ந்து டேட்டா சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல, இவ்வளோ டேட்டா சென்டர் என்னதான் ஆரம்பித்தாலும் கூட நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு 4 வருஷத்தில் இதெல்லாம் பத்தாது. இதை விட 2 டைம்ஸ் ஆஃப் டேட்டா சென்டர் தேவைப்படும். அவ்வளோ ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்லைனில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏஐ மூலமாக தான் அதிகமாக கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அதுக்கு தான் இப்போ உழுந்து அடிச்சுட்டு எல்லா கம்பெனிகளும் என்ன பண்ணுறாங்க, எஸ் இந்த டேட்டா சென்டரை கட்டுமானம் செய்கிறதுல ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இதுவே நமக்கு ஏஐ மட்டும் வரலன்னா இப்போ இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் இவ்வளோ பெரிய பூம்க்கெலாம் போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஏஐ தான் முக்கியமான பாயிண்ட். இன்னும் கூட சொல்கிறேன், இந்த 2030 என்னதான் பெரிய பெரிய டேட்டா சென்டர் வந்தாலும் இதில் 70% ஆஃப் த டேட்டா சென்டர் எதுக்கு வேலை செய்யணும்னா எஸ் ஏஐ டெக்னாலஜிக்காக தான் வேலை செய்வோம். 30% தான் பார்த்து இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகும். 70% நான் சொல்கிறேன் அது இதுக்கு தான் யூஸ் ஆகும். எதுக்கு? ப்ராசஸ், ஏஐ டிசிஷன் எடுக்கிறது, என்ன மாதிரியான ப்ராசஸிங் பண்ணுறோம், யாருக்கு என்ன பதில் சொல்லணும், அந்த அல்காரிதம் எப்படி லேர்ன் பண்ணிக்குது, ஒரு தப்பை சரி பண்ணிக்கிறது எப்படி, இது தான் அது பண்ணும். அதுக்கு தான் 70% யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் ரியல் கிரவுண்ட் விஷயம். இந்த சூழ்நிலையில் நிறைய கரண்ட் தேவை. அப்படி பலமான கரண்ட் தேவை அப்படின்னா யூஎஸ் மாதிரியான இடங்கள்ல என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் ஒன் ஆஃப் த நியூக்ளியர் பிளான்ட் 3 மைல் ஐஸ்லாண்ட் ஒரு யூனிட், அதை ஏற்கனவே க்ளோஸ் பண்ணது தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு சூழ்நிலை கருதி அதை என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எஸ்எம்ஆர் அப்படிங்கிறது ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்னு சொல்லுவோம். ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்னா ஒன்றும் இல்லை,
கரண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற நியூக்ளியர் பிளான்ட்டை சின்ன மாடலில் ரெடி பண்ணி மினியேச்சர் மாதிரி அந்தந்த கம்பெனிகள் வாசலில் வச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையான கரண்ட் எங்கேருந்தோ கிரிட்லேருந்து கொண்டு வரதை விட அங்கேயே அது மேனுஃபேக்சரிங் ஆனால் இன்னும் பெட்டராக இருக்கும் இல்லையா? அப்போ அதில் ரிஸ்க் இருக்கானா, அந்த ரிஸ்க் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதுக்கு பயப்படலாம் தேவையில்லை. அடுத்து நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னதான் நீங்கள் வேகமான டேட்டா எடுத்து கொடுத்தாலும் இதுக்கு முந்தின காலங்களில் இருந்த சர்வர்லாம் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் ஒரு ஃபேன் போட்டால் போதும், இல்லை ஒரு ஏசி போட்டால் போதும், அது பேலன்ஸ் ஆகிக்கும். ஏன்னா அதில் அவ்வளோதான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு மீடியம் ஹீட்டு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எனாமஸ் ஹீட் கிரியேட் ஆகுது. பிகாஸ் அவ்வளோ கிலோவாட் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கரண்ட்டை உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்போது அது நிச்சயமாக எனாமஸ் ஹீட்டை கிரியேட் பண்ணும். அப்போ ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணணும்னா லிக்விட் சிஸ்டம்க்கு கூலிங் சிஸ்டம்க்கு நம்ம மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டமில் இப்போ நல்லா பாருங்கள், ஒரு சிப்பு போய் தண்ணிக்குள்ளே வேலை செய்யுமானா இதுக்கு முன்னாடி இருந்தது வேலை செய்யாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடியது சில லிக்விட் ஃபார்ம் ஆஃப் இதுலேயே நீங்கள் வந்து சிப்பு ப்ராசஸே பண்ணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரக்ட் சிப் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி நம்ம அதுக்கு பயன்படுத்துவோம். சிம்பிளாக சொல்லணும்னா இனிமேல் சர்வர் எல்லாம் தண்ணிக்குள்ளே தான் வேலை செய்ய போகுது அப்படிங்கிறது அதில் உண்மையான. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஹீட்னால தண்ணி ஓகே தண்ணியை நம்ம பயன்படுத்தணும், தண்ணி என்னவாகும், நீராவி ஆகும். அப்போ லிட்டர் கணக்கில் தண்ணிகளை வந்து நீராவி ஆக்கிறதுக்கு கவர்மெண்ட் பொதுமக்கள் ஒத்துப்பாங்களா, என்வரான்மெண்ட் ஒத்துக்குமா, WHO ஒத்துக்குமா அப்படின்னா நாட் பாசிபிள். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பரன்ஸ் கூலிங் டெக்னாலஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது எப்படின்னா நீராவி மேலே போகுதுன்னா, வானத்தை நோக்கி போகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஷீட், அது ஒரு விதமான கிளாத்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாத் என்ன பண்ணோம்னா தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டு வெறும் ஹீட்டை மட்டும் எக்ஸிட் கொடுக்கும். அப்போ இந்த மாதிரி ப்ராசஸில் என்ன நடக்கும், 90% ஆஃப் த வாட்டர் ரீசைக்கிள் ஆகிடும், ஒரு 10% தான் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஏஐ வந்து ஏஐயை பார்த்துக்கும் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது. உண்மையை சொல்கிறேன். இப்போ எப்படின்னா நாங்கள் டேட்டா சென்டரில் என்ன பண்ணுது, ஏஐ ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டா கொடுக்குது. அப்புறம் அதோட கூலிங் அது எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது, அதுக்கு ஏதாவது பிரச்சனையா, என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் இருக்குல்ல, அதையுமே இன்னொரு அல்காரிதமில் செட் பண்ணி அதுக்கு ஒரு ஏஐ செட் பண்ணிடுவாங்க. அப்போ எவ்வளோ கூலிங்கில் அது இருக்கணும், எங்கேயாவது ஹீட் லீக் ஆகுதா அப்படிங்கிறத மனுஷங்க பார்க்க தேவையில்லை, ஏஐ வில் டேக் கேர் ஆஃப் தி அனதர் ஏஐ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்தாச்சு. அதெல்லாம் நடைமுறையில் இருக்கு. நான் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லலை, இதெல்லாம் ஆல்ரெடி நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது தான். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னை, மும்பை, இந்த மாதிரி விஜயவாடா, வைசாக் இந்த மாதிரியான ஊர்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஊரையும் கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரியுமே இணைக்கக்கூடிய வழி இருக்கிறதுனால மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் நான் சொல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்பிள் என்ன நினைக்கிறாங்கன்னா, டேட்டா சென்டர் மற்ற இடங்கள்ல அமையறதை விட இந்த சவுத் இந்தியாவில் அமையறது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஏன்னா இட் கனெக்ட்ஸ் என்டையர் க்ளோப். நம்ம எப்படி வெளிநாட்டுக்கு நாம வந்து இம்போர்ட் பண்ணி சம்பாரிச்சு நம்ம பணத்தை வெளிநாட்டுக்கு கொடுக்குற டாலர் கொடுக்குறோமோ, அந்த காலம் மாறி வெளிநாடுகள்லாம் சேர்ந்து நமக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சென்னை, பெங்களூர், அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த ஆந்திரா, இந்த மாதிரியான லொக்கேஷனுக்கு வெகு வேகமாக வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த டேட்டா ப்ராசஸ் ஏஐ என்னதான் பண்ணுது, என்ன மெக்கானிசம்ல யூஸ் ஆகுதுன்னா வெரி சிம்பிள்ங்க. அது என்னன்னா ஒரு அல்காரிதம் இருக்கும், அதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு அல்காரிதம் இருக்கும். அந்த அல்காரிதம் என்ன பண்ணோம்னா லேர்ன் பண்ணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா எப்படின்னா சேவ் பண்ணும், இப்போ இருக்கிறது லேர்ன் பண்ணும். என்ன பண்ணணும், இப்போ என்கிட்ட சில டேட்டா இருக்குது, இந்த ஆள் ஒரு கேள்வி கேட்குறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இருக்கிற டேட்டாவை அனலைஸ் பண்ணி அவருக்கு நான் ஒரு புது விஷயத்தை கொடுக்கணும், இங்கே இருக்கிறத கொடுக்கக்கூடாது. கரெக்டாக? அப்போ நான் அந்த புது விஷயத்தை எப்படி கொடுக்க முடியும், அந்த டேட்டாவை எடுத்து மனுஷங்க யோசிக்கிற மாதிரி யோசிச்சு அதில் ஒரு முடிவு எடுத்து அந்த பதிலை சொல்லணும் அப்படின்போது அப்போ நியூரோ டெக்னாலஜிங்கிறத இதுக்குள்ளே இன்கர் பண்ணியிருப்பாங்க, இதுக்குள்ளே இந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே இன்கர் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணும், தனக்கு தானே லேர்னிங் அப்படிங்கிற விஷயங்களும் பார்த்துக்கும். அதுக்கு என்னென்ன சிஸ்டமில் வேலை செய்யணும்னா முதல்ல வந்து அதுக்கு நிறைய டேட்டா கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டேட்டா கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இப்போ ஒரு பூனை இருக்குது, அந்த பூனையோடைய படங்கள் ஒரே ஒரு பூனை படத்தை காட்டி இதுதான் பூனை பார்த்து நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அது எடுத்துக்காது. அது என்ன பண்ணணும்னா நீங்கள் லட்சக்கணக்கான மாடல்ஸை காட்ட வேண்டியிருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்து படித்ததுக்கப்புறமா இப்போது நீங்கள் அதில் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லும். ஒரு கட்டம் தாண்டி இதில் காட்டப்படாத வேற ஒரு மாடல் ஆஃப் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு பூனை எடுத்து காட்டினீங்கன்னா அது என்ன பண்ணும், பேட்டர்னை மட்டும் பார்த்து இது பூனையாக தான் இருக்கும்னு 99% கண்டுபிடிச்சிடும். அப்போ இந்த பூனைக்கு எது கண்ணு, எது மீசை, எது வந்து வாய், தனித்தனியாக அதால் என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டேட்டாவும் கொடுக்க முடியும். அப்போ பாருங்கள் மிஷின் என்ன பண்ணுது, அதுக்கிட்ட இல்லாத ஒரு டேட்டாவை புதுசாக பார்த்து கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டு அதுக்கு பதிலையும் சொல்லி அதை சேவ் பண்ணி வச்சுக்கும். இதுதானே இயல்பாக மனுஷங்க பண்ணுறோம், அதே தான் இங்கே நடக்க போகுது. இந்த ஏஐக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3 பில்லர்ஸாக நம்ம எதை பார்க்கலாம்னா, அல்காரிதம், ப்ராப்பரான அல்காரிதம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நிறைய டேட்டா பேஸ் கொடுக்கணும், பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டிங் பவர், அதை கணக்கீடு செய்யறதுக்கும் கம்ப்யூட் பண்ணுறதுக்குமான பேஸான இந்த 3 விஷயத்தை தான் இது பெரிய பில்லரு. பட் அதை தாண்டி அதை எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்க போகுதுங்கிறது எந்த ப்ராடக்ட். யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டருக்குன்னே சில கம்பெனிஸ் இருக்குது. அது எப்படி வேலை செய்யணும், நம்ம ஊரில் எப்படி ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று வச்சிருப்போம் இல்லையா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு, அதே மாதிரி வெளிநாட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய 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 டேட்டா சென்டரை கட்டி அந்த டேட்டா சென்டருக்கு அவரை செலவை வச்சு ஷேர்ஸாக பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய வருமானத்தை அவங்களோட ஷேர்ஸில் அதை அகாமடேட் பண்ணுவாங்க. சேம் இங்கே எப்படி பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுவோமோ அங்கே டேட்டா சென்டர் கட்டி வாடகை கொடுக்குற தொழிலை செய்யறதுக்கு அங்கே ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு ஒன்று இருக்கும். பட் இந்தியாவில் அப்படி ஒன்று கிடையாது, டேட்டா சென்டர் கிடையாது.
ரியல் எஸ்டேட்டுக்கு உண்டு. டேட்டா சென்டருக்கு அப்படி கிடையாது. டேரெக்டாகவே இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஈவன் நிறைய கம்பெனிங்க இப்போ இறங்கியிருக்காங்க உள்ள. ஒரு கம்பெனி ஒரு வேலையை செய்வாங்க. இப்போ ஒரு கம்பெனி இறங்குறாங்க, எல்என்டியோட வேலை என்ன, டேட்டா சென்டர் கட்டி தர்றது. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் நினைச்சிருக்காங்க, கட்டி தான் தருவாங்கன்னு. கிடையாது. எல்என்டி தன்னுடைய ஓன் டேட்டா சென்டரையே வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய லெவலில் டேட்டா சென்டர் எடுத்து கூகுள் மாதிரியான கம்பெனிகளுக்கோ, அமேசான் மாதிரியான கம்பெனிகளுக்கோ, பெரிய பெரிய நெட்வொர்க்கிங் கம்பெனிகளுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிகளுக்கு நிச்சயமாக வாடகைக்கு போடுவாங்க. ஜியோ, அதானி, நீங்கள் யாரை வேணால் எடுத்தாலுமே இவங்க எல்லாரும் உள்ளே வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பார்க்குற வரைக்கும் என்னன்னா, இவங்க என்விடியாவுடைய அந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணி தான் இங்கே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ குவாலிட்டியாக வச்சுருந்தா தான் இவங்கெல்லாம் வருவாங்க. அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த செமிகண்டக்டர்ஸ் கம்பெனிஸ் நிறைய வருவாங்க அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி தான் டேட்டா சென்டர்ஸும் கண்டினியூஸாக இதெல்லாம் வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் வந்ததே பெரிய விஷயமா பார்த்தோம். இன்னைக்கு வேற டெக்னாலஜி உள்ள வந்திருக்குங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த டேட்டா சென்டருக்குன்னு வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் டெக்னாலஜி இருக்கும், E2Eன்னு ஒரு கம்பெனி இருக்குது, பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, டைனமிக் சிஸ்டம்ஸ் அண்டு சொல்யூஷன் ஒரு கம்பெனி இருக்குது, அடுத்தது ரெயில்டெல், அது வந்து கவர்மெண்ட்டோட கம்பெனி. இவங்கெல்லாம் கம்பெனிஸாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு சொந்தமாகவே நம்ம டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு இன்னும் சில கம்பெனி யாருன்றது எல்என்டி ஆஸ் அ ஓன் டேட்டா சென்டர். ஆனந்த்ராஜ் டெல்லியில் அவங்க சொந்தமாகவே ஒரு டேட்டா சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த டேட்டா சென்டருக்குலாம் பவர் சப்ளை, அதுக்கு தேவையான கூலிங் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் யார் சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குமின்ஸ் இந்தியா, ஏபிபி, அப்புறம் இட்டாச்சி எனர்ஜி, இந்த மாதிரி கம்பெனிங்கள்லாம் இதுக்கு வந்து சப்ளை கொடுக்குறாங்க அந்த தேவையான காம்பனண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஸ்பேஸ் எஃபிஷியன்சி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்வர்லாம் ரொம்ப பழைய சர்வர். பல கம்பெனிகள் அந்த சர்வர்லாம் தூக்கி கிடச்சிட்டு புது சர்வருக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. ஏன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, 100 சர்வர் நம்ம இப்போ வச்சிருக்கிற ஸ்பேஸை இது ஒரே சர்வரில் முடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜில் ஸ்பேஸ் எஃபிஷியன்சி கிடைக்குது. பட் ப்ராப்ளம் ஹீட்டு. அது தடுக்கவே முடியாது. பட் பெனிஃபிட் ஸ்பீடு வேணும்னா இது பார்க்கணுமா அப்படின்போது ஆப்வியஸாக ஸ்பீடு தான் எல்லாருக்கும் தேவை. ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இறங்கி அடிக்கிறாங்க. இதெல்லாம் தான் நீங்கள் இந்த டேட்டா சென்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக்ஸ். நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சயின்டிஃபிக்கலாக சொல்லலைனாலும் கூட பட் புரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்ன நம்ம பணத்தை கொண்டு போய் டேட்டா சென்டரில் இருக்க கம்பெனியில் போட அதை போடணும் புத்திசாலித்தனமாக பேசுறதா நினச்சி பேசுகிறோம். பட் வாட் இஸ் டேட்டா சென்டர்னு பல பேருக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அதில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பிகினர்ஸ்க்காக இந்த பாயிண்ட் நான் எடுத்து வைக்கிறேன். எனிவே கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் இருக்குது. கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்குலாம் வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் எவ்வளோ குவாலிட்டி இருக்குது அப்படின்னு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்க அந்த ஸ்டாக்குக்கு நம்ம ரேட்டிங் கொடுக்கும்போது நம்ம வீக்கான சப்ஜெக்ட் இருக்குல்ல, வீக்கான ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய கம்பெனிலேருந்து எக்ஸிட் கொடுத்துட்டு ஸ்ட்ராங்கான கம்பெனி பக்கமாக என்ன பண்ணணும், என்ட்ரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கம்யூனிட்டியோட லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு வீடியோ வரும் பாருங்கள். பிடிச்சிருந்தா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.